ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வந்து தடியில் அதிகமாக வரக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்து அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த புட்டா ஓடக்குள்ளே உங்களுக்கு செலுப்பு நாடை தானாகவே மாறிடும். சாதா ஓடிட்டு இருக்கும், அப்படியே தனியாக தானாகவே புட்டா நாடா மாறிக்கும். புட்டா நாடா ஓடிடும் மாற்றி. அது வந்து எதனால் ஏற்படுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது ரெண்டு காரணத்தினால ஏற்படும். அது எதனால் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்படி புட்டா ஓடிட்டுருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த புட்டா இந்த புட்டா முடிஞ்ச உடனே புட்டா மாறி ஓடிடும். அப்போ அதுக்கு காரணம் வந்து நமக்கு வந்து மேலே சாட்டின் மிஷின்லேருந்து வர பொட்டி கவுரு, இது வந்து இந்த கவுரு தான் காரணமாக இருக்கும். இந்த கவுரில் வந்து வெயிட்டு கீழே கட்டியிருக்கிற வெயிட்டு பிடுங்கியிருக்கும். இந்த மாதிரி இந்த வெயிட்டு பிடுங்கியிருக்கும். இல்லாட்டி வந்து இந்த லப்பர் கவர், இங்கே லப்பர் கவர் போட்டிருக்கிறோம். ஊசி ரொம்ப இழுத்தா அத்து போயிருங்கிறதுக்கோசம் இந்த இடத்துல லப்பர் கவர் போட்டு மேலே லைன் கவர் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து நமக்கு இந்த கவர் எப்படி இருக்குன்னா, இப்போ சாதா இடத்துல நிற்கக்குள்ள அந்த கயிறு லூஸாக இருக்கணும். இப்போ செல்பாடத்தில் இருக்குது, புட்டாவடத்தில் இருக்குது. புட்டாவடத்தில் இருக்கும்போது இந்த கவுரு வந்து டைட்டாக இருக்கணும். இந்த கயிறு சாட்டின கயிறு வந்து இது வந்து டைட்டாக இருக்கணும். குட்டிக்கு போகிற கயிறு. இதே வந்து சாதா இடத்துல இந்த கயிறு வந்து லூஸாக இருக்கணும். இப்போ சாதா ஓட ஆரம்பிச்சிச்சு. சாதா பாருங்க, மேலே இல்லை. சாதா இடத்துல வந்து இது வந்து கயிறு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். கொஞ்சமாக லூஸாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்குது. இது மாதிரி கொஞ்சமாக லூஸ் வச்சுக்கணும். இந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த புட்டா முடியறதுக்குள்ளார மட்டும் மாறும். அது வந்து இந்த கயிறு இருக்கிறதுனால தான் மாறும். இதே வந்து சாதாவே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து தானாகவே பொட்டி மாதிரி செலுப்பு ஓடிடும். இடையிலையோ புட்டாவிலையோ கூட மாறி ஓடிடும். அதுக்கு வந்து காரணம் வந்து நமக்கு வந்து மிஷினில் மேலே புல்லட்டு தான் பிரச்சனையாக இருக்கும். புல்லட்டு வந்து மிஷின் மேலே ஏறி சிலிண்டரில் இருக்கிற புல்லட்டை பார்த்தோமா, ஒரு புல்லட்டை செக் பண்ணணுமா, புல்லட்டு வந்து உடஞ்சிருக்கும். ஏதோ ஒரு புல்லட்டு வந்து உடஞ்சிருக்கும். 4 பக்கம் செக் பண்ணோமா, ஏதோ ஒரு புல்லட்டு உடஞ்சிருக்கும். அது என்னன்னு பார்த்தோமா, அந்த புல்லட்டை கரெக்டாக மாத்திரமா சரியாயிடும். அப்படி இல்லாட்டி வந்து அந்த புல்லட்டு தேஞ்சிருக்கும். இப்படி சைடில் வந்து இந்த இடத்துல தேஞ்சிருக்கும், லேசாக தேஞ்சிருக்கும். அதுவும் இல்லைன்னா இன்னொரு காரணம் வந்து இந்த செட்டு வந்து இப்படி பிடிங்கிட்டு நவுந்து வந்துருக்கும். நம்ம வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து சீக்கிரமாக மாறாது. மேலே கீழே இறங்குற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சீக்கிரமாக மாறாது. நம்ம நல்லா ஓடிட்டு இருந்துச்சு, திடீர்னு இங்கே பிடிங்கிருக்கும். இல்லைன்னா புல்லட்டு தான் மெயினாக உடஞ்சிருக்கும். புல்லட்டு தான் இப்போ அதிகமாக உடையும். ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஏதோ ஒரு டைம் வேணால் இந்த காவடியை மொத்தமாக கொஞ்சம் இதில் கலந்து இது கொஞ்சம் நவுந்து வந்துருக்கும். இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது. அப்படி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஏறிச்சின்னா நமக்கு வந்து இது பொட்டி மட்டும் பொட்டியும் தப்பாக கூட அங்கே சீலையில் டிசைனே வந்து தப்பாக வரும். ஊசியே வேலை செய்கிறது தப்பாக வேலை செய்யும். அதனால் இப்போ வந்து நம்ம புல்லட்டு தான் அந்த மாதிரி பிரச்சனை. இடையில பொட்டி மாறுதுன்னா புல்லட்டு தான் மெயின் பிரச்சனை. அந்த புல்லட்டை பாருங்கள், சிலிண்டரில் பார்த்தா இந்த புல்லட்டு வந்து உடையாத மாதிரியே தெரியும். ஆனால் பார்த்து ஒரு பக்கம் உடஞ்சிருக்கும். இதனால தான் வந்து இந்த பொட்டி ஊசி இருக்கிற பக்கம் உடஞ்சிருந்தால் இந்த பொட்டி வந்து மாறி ஓடும். புட்டா இடத்துல சாதா இடத்துக்கு புட்டாவும் மாறிக்கும். தானாகவே இடையில மாறிக்கும். எப்போ வேணாலும் டைமில் மாறிக்கும். ஆனால் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா ஆட்டி பார்த்திங்கன்னா தான் தெரியும், ஒரு பக்கம் மட்டும் உடஞ்சிருக்கும். இது ஒன்று. இந்த புல்லட்டை பாருங்கள், லைட்டாக இப்படி தேஞ்சிருக்கும். ஒரு சைடு இந்த மாதிரி தேஞ்சிருந்தாலும் அது மாதிரி ஆகும். ஒரு சைடு மட்டும் தேஞ்சிருக்கும். அப்போ வந்து இந்த அட்டை வந்து இந்த பக்கம் நவுந்து போயிடும். அப்போ அந்த ஹோல்ஸுக்கு நேராக இருக்காது, ஊசி கரெக்டாக போக முடியாது. அதனாலையும் இந்த பொட்டி மாறும். இது பொட்டி கவுரு எங்கே சாட்டின் கவுரு, பொட்டி கவுரு சாட்டின் ஊசிலேருந்து பக்கத்துலேருந்து இறங்கும். அந்த இடத்துல மட்டும்தான் இது தப்பு வரும் இந்த புல்லட்டுனால.